வணக்கம்டா மாப்பிளை. Hello guys, welcome to my YouTube channel. Hi Sagar, what is sudden surprise? Yes, this is sudden surprise to me also. புதுசாக vlogging பண்ணலான்னு இருக்கேன். ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா மணி கரெக்டாக காலைல 6:10. ஸோ நம்ம இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயினில் சார்ஜாக இருக்கோம். ஸோ அதான் எப்படி போகிறது, என்னென்ன இருக்குது ஹைதராபாத்தில் என்னென்ன. ஸோ பார்ப்போம், உங்களுக்கு வழியெல்லாம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகிறோம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ரோ தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ட்ரெயின் அதனால யாருமே வரமாட்டாங்க. நான் இருக்க ஏரியா வந்து ஹபீஸ்பேட்டு ஹைதராபாத்தில். ஸோ அங்கேருந்து மெட்ரோ கொஞ்சம் தூரம். மெட்ரோ இன்னும் கட்ட ஒரு 2 வருஷம் ஸோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் இங்கே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் ஸ்டேஷன் இருக்கு பக்கத்தில். அதனால எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பார்ப்போம், காட்டுறேன் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகிறது அப்படின்னு. ஸோ இங்கேருந்து யாக்குட்டாபுரா அப்படின்னு ஒரு அங்கேருந்து போயிட்டோம்னா சார்ஜ் 2 கிலோமீட்டரில் நடந்து போயிருப்பேன். நம்ம பஸ் இருக்கும். இதான் கைஸ் நம்ம போகிற ட்ரெயின். முன்னாடி லிங்கம் பல்லின்னு போட்டிருக்கோம். நான் எப்படி இருக்குன்றதை அட்டாச் பண்ணுறேன் இந்த ட்ரெயினோட மேப். ஒரு வழியாக ட்ரெயின் கிளம்பிச்சு கைஸ். ஹபீஸ்பேட்லேருந்து இப்போ யாக்டிபுரா போகிறோம். ஸோ அங்கேருந்து சார்மினார் 2 கிலோமீட்டர். ரீச் ஆகிட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா நபீர்புரா வந்திருக்கோம். ஆக்சுவலாக நான் அங்கே யாட்ராபுரா சொன்னேன். பட் ஆனால் இதுதான் கொஞ்சம் பக்கம் சார்மினாருக்கு. ஸோ அதனால் நபீர்புராவில் இறங்கிட்டோம். ஸோ எலக்ட்ரிக் ட்ரெயின் நல்லா தான் இருந்தது. ஸோ அடிக்கடி போகிறது தான் இங்கே. ஸோ 10 ரூபா தான் டிக்கெட்டு. ஸோ நல்லா இருந்தது. 10 ரூபாய்க்கு நல்லா உட்காந்துட்டே போகலாம். மெட்ரோவில் நின்றுட்டு போனோம். நல்லா தான் இருக்குது. ஆனால் சில குறிப்பிட்ட டைமுக்கு தான் இருக்குது. எப்படி தான் அந்த ஊரில் அங்கங்கே படுத்துப்பாங்க பாவம். அதே மாதிரி இந்த ஊரில் ஒரு கருமமான ஒரு விஷயம் இருக்குது. அங்கங்கே பான் பராக் தூக்கி இருப்பாங்க. பாருங்கள், தமிழ்நாடு வேஸ்ட் பாயா. எனக்கு இதான் வேலை இந்த ஊரில். ஆனால் ஒரு ட்ராபேக் இருக்குது எலக்ட்ரிக் ட்ரெயினில். அடிக்கடி கிராசிங் நிறையா வருது. ரிவர்னு சொல்கிறாங்க, பட் ரிவர் இல்லை, சும்மா இதோ கூவம் ஆறு மாதிரி தான் இருக்குது. எலக்ட்ரிக் ட்ரெயின்லேருந்து என்னென்னா லேட் ஆகுது. ஆக்சுவலாக மெட்ரோனா சருன்னு வந்துடுவோம். மெட்ரோவில் நாங்கள் வந்திருக்கோம். மெட்ரோவில் எங்கே இருந்தாலும் எம்ஜி பஸ் ஸ்டாண்டுன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தோம்னா சார்மினார் வந்துடும். ஹோட்டல் நயாப் வந்திருக்கோம். இங்கே ஆட்டுக்கால் ஃபேமஸ் ஆக்சுவலாக. ஹோட்டல் நயாப் வந்தாச்சு, இடம் பிடிச்சாச்சு, கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு ஸ்கேம் நடக்குது. என்னன்னா ஏசினா எல்லா டிஷ்ஷும் 30 ரூபா எக்ஸ்ட்ரா. பாயா ஆர்டர் போட்டிருக்கோம், பார்ப்போம் என்னன்னு. இது வந்து என்னன்னா அங்கே உள்ளே வந்து ஏசி வெள்ளை கலர் தட்டு, பீங்கான் தட்டு, இங்கே வந்து சில்வர் தட்டு. அதே மாதிரி மெனுக்கார்டு வந்து இங்கே வெள்ளை கலரு, உள்ளே வந்து கருப்பு கலரு, எல்லாத்துலேயும் 30 ரூபா எக்ஸ்ட்ரா. இதான் டிஃப்ரென்ஸு. ஏசி இருக்குது, ஏசி நல்லா இருக்கு. இது நல்லா தான் இருக்குது. 30 ரூபா இருக்குது. நம்மளே 10 ரூபாவில் தான் வந்தோம் எலக்ட்ரிக் ட்ரெயின்.
இதுதான் வந்து கைஸ் மலாய் சிக்கன். ஆக்சுவலாக நான் பிளாகை மறந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பிகினர்னால சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ், சாரி. இது மலாய் சிக்கன் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே மலாய் பாயா தான் ஃபேமஸ்ஸு. எங்கள் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் கால் சாப்பிட மாட்டாங்க, நானும் பெருசாக சாப்பிட்டது இது வரைக்கும். அதனால சூப் மட்டும் வாங்கியிருக்கோம் பாயாவில். பட் மலாய் பாயா ஒன்று இருக்குது, அது வாங்கலை. நல்லா இருக்குது. பார்ப்போம் அடுத்து பாயா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாயா நல்லா இருக்கும் நம்புகிறேன். ஏன்னா அவங்க பாயா ஃபேமஸ். இங்கே பாருங்களேன், இந்த சிக்கனை நல்லா தான் அப்படி வருது, சூப்பராக இருக்கு. பாருங்க, இதை எடுத்துட்டு இந்த சிக்கனோட அப்படி வச்சு எடுத்து சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்க. மயாவு நல்லா இருக்கு. தீர்ந்து போச்சு, அடுத்து வரும். இன்னொன்று சொல்லிக்கோங்க. மட்டர் சிக்கன் வந்துருச்சு, நிகாரி பாயா, அதுக்கு வந்து ஒரு சீமன் பட்டர் சிக்கன். ஆல்ரெடி இருக்கா? நல்லா இருக்கு கைஸ், சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. வந்து சீமல் இதில் வந்து இப்போ அதில் தொட்டு சூப்பு பாய் அப்படி சாப்பிட வரேன். நல்லா இருக்கு. சாப்பிட்டாச்சு கைஸ், ரெடியா. நல்லா இருந்தது, எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு 1050 ஆச்சு. நான் உங்களுக்கு மெனு வச்சு விட்றேன், மெனு காட்டுறேன் உங்களுக்கு, அதில் பார்த்துருக்கேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆஃபீஸ் கேட் போயிட்டு அவ்வளோதான். எலக்ட்ரிக் ட்ரெயின் கிடையாது இப்போ டைம்கில். இங்கே பார்த்தீங்கன்னா நயாப்லேருந்து வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாலம் இருக்கும். நான் லொக்கேஷன்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரூட் மார்க்கெட் தான், ஃபுல்லாக எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கும். ரொம்ப சீப்பாக இருக்கும். ஆக்சுவலாக கிவி நாங்கள் ஒரு தடவை இங்கே வாங்கினோம், 100 ரூபாய்க்கு 4 வாங்கினோம். ஆக்சுவலாக திருச்சியில் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு 4 வரும், 100 ரூபா தான். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் ஃபுல்லாக. ஸோ இங்கே எல்லா ஃப்ரூட்ஸுமே கம்மியாக இருக்கும். மாதுளையெல்லாம் வந்து 100 ரூபாய்க்கு 7, 100 ரூபாய்க்கு 6 அதெல்லாம் விற்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் இங்கே. நான் உங்களுக்கு எல்லாம் அந்த லொக்கேஷன்லாம் போடுறேன். இப்போ க்ளோஸ்டாக இருக்குது நிறையா கடை, பட்டு நாங்கள் முன்னாடி போனால் நிறையா இன்னும் கடை இருக்குது. உங்களுக்கு நான் எல்லாம் காட்டுறேன். நாங்களும் கிவி வாங்கலான் இருக்கோம். ஸோ கிவி வந்து சாப்பிடுங்க எல்லோரும், கிவி நல்லது உடம்புக்கு. கிவி இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இப்போ கொண்டாப்பூர் வந்துட்டோம். பஸ்ஸு பிடிச்சி கோட்டிலேருந்து கொண்டாப்பூர் பஸ் பிடிச்சிட்டு வந்தோம். சாய்மினா டு கோட்டி, கோட்டி டு கொண்டாப்பூர். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் vlogல சந்திப்போம். பாய்.